எல்லோருக்கும் வணக்கம். கிளைமேக்ஸ் எப்பவும் கடைசியில் தானே கொண்டு வரணும், அதுதானே உலக வழக்கம். ஆனால் அப்படி இல்லாமல் நாளைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஓப்பனிங்லேயே ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அதாவது இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் இன்னைக்கு தெரிஞ்சிடும். இதனோட இம்பேக்ட் நாளைக்கு தான் நம்மளுடைய மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 நாட்களில் 500 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி என்பது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த 500 பாயிண்ட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கே, அப்போ மறுபடியும் இன்னொரு 500 பாயிண்ட் வீழ்ச்சி அடைவீங்களா இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம்? அல்லது அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த 500 பாயிண்ட்டை ரெக்கவரி பண்ணுவீங்களா? ஆக மொத்தம் 500 பாயிண்ட் வாலட்டிலிட்டி அப்படின்றது அடுத்த 2 நாட்களில் கிடைச்சா மகிழ்ச்சி தான். ஏன்னு கேளுங்க, இப்போ 500 பாயிண்ட் இறங்கிட்டான், ஆனால் ரெக்கவரி ஆகவே இல்லை. இன்னொரு 500 பாயிண்ட் இறங்கி அதுக்கப்புறம் ஒரு 500 பாயிண்ட் ரெக்கவரி ஆச்சுன்னா கூட ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாட்களில் 500 பாயிண்ட் கீழேயோ மேலேயோ ஏற்றி விட்டுச்சுனாவே நம்மளுக்கு மகிழ்ச்சி தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ சமீபத்தில் சரிஞ்ச 500 பாயிண்ட்டுக்கு மதிப்பில்லை. இப்போ இறங்கின 500 பாயிண்ட் இப்போ வரைக்கும் ரெக்கவரி ஆகலை. ஸோ நாளைக்கு நியூஸ் வந்ததுக்கப்புறம் இங்கிருந்து ரெக்கவரி ஆனாலும் சரிதான், அல்லது நாளைக்கு நியூஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த 2 நாட்களில் ஒரு 500 பாயிண்ட் இறங்கிட்டு கடைசி வாரத்தில் ஒரு 500 பாயிண்ட் ரெக்கவரி ஆனால் சரிதான். எப்படியோ இறங்கி ஏறினா மகிழ்ச்சி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஷ் அப்படின்னு வந்துச்சுன்னா பணத்தை ரெடியாக வச்சுக்கணும், வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய புரிதல். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் விசித்திரத்தை பார்த்தீங்களா? எல்லாமே செம லாபம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி போய் தான் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இறங்குச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் தான் கொண்டுக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் ஒரு காலத்தில் மார்க்கெட் நல்லா போய்கிட்டு இருந்த காலத்தில் இனி இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தாயா அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம்னே கணக்கு பண்ணுங்க. இனி 2024 முடிய போகுது. 2023 வீழ்ச்சி தான். தொடர்ந்து 100 ரூபாயிலிருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு முறை கூட சுதாரிச்சு இந்த சேனல் பேட்டர்ன் விட்டு, இந்த இறங்கக்கூடிய பேட்டர்ன் விட்டு ஒரு முறை கூட சுதாரிச்சு மேல் நோக்கி வரல. ஒரு 75-85 இது வரைக்கும் அவன் பிரேக் அவுட் அப்படின்றது ஆகவே இல்லை. கடைசிக்கு இந்த ஷேர் இந்த சேனல் பேட்டர்னையாவது மதிச்சு ஒரு 72 ரூபா அடுத்து ஒரு 2-3 மாசத்துல வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். இதை தவிர்த்து வேற என்ன கோரிக்கை வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கொடுக்கும் நினச்சி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது 2 வருஷமாக கூட நீட்டிப்படுக்கலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸ். இந்த ஷேரை வாங்கினவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என்ன அப்படின்னா, நீ எல்லாம் மனுஷனாயா, எப்போதாயா மேலே வருவ? கடைசிக்கு இந்த சேனல் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு 72 ரூபாயாவது நீ ஒரு மனுஷனாக இருந்தால் அடுத்த ஒரு 20-30 நாளில் வாயா அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்கன்னா மட்டும்தான் அதனுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். ஒருவேளை இந்த ஷேர் கோவப்பட்டு நான் ஏன் மேலே வர போகிறேன், இந்த வாங்கிக்க அப்படின்னு இன்னும் கீழே போய் 50 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுல. எது எப்படியோ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம லாபம் கொடுக்கும்னு நினச்சி தான் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட பேர்த்துக்கு இது போன்ற ஷேர்களில் போய் சிக்கிக்கிறாங்க. இதுக்கு தான் நான் பெரும்பாலும் இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணுறேன். அதில் எவனா அந்த இண்டெக்ஸே இறங்கும், இண்டெக்ஸே ஏறும், அந்த மாதிரி ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ண ஆரம்பித்தாக்கா அவன் கூடயே ட்ராவல் பண்ணும். அவன் எவ்வளவு தூரம், அதாவது இந்த கம்பெனி ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கிற வரைக்கும் அவங்களோடையே ட்ராவல் பண்ணும். இதுக்கு முன்னாடி 2022-21 பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த ஷேரில் எப்படி ட்ராவல் பண்ணாங்கன்னா 70 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் போயிட்டான். இப்போ 2022 ஜனவரி சமயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் ஒரு 100 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். இந்த முறை எவ்வளவு தூரம் கீழே போயிட்டு மேலே வர்றான்னு தெரில. ஆனால் இங்கே பாருங்க, சில பேர்த்தினுடைய ராசி பாருங்க. ப்ளூ ஜெட்னு ஒரு ஷேர், ஒரு சிங்கம் மாதிரி தன்னுடைய பழைய கையை திருப்பி பிடிச்சிருக்கான் பாருங்க. 2 முறை சமீபத்தில் விழுந்தான். 2 முறையும் அவனுடைய பழைய கையை 2-3 நாட்கள்லேயே போய் பிடிச்சிருக்கான். இது மாதிரி ஷேர்களை நாம் எடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா 4-5 நாள்லேயே அவனுடைய பழைய கையை பிடிக்கிறான். ஆனால் சில பேர் 1.5 வருஷமா 2 வருஷமா நீட்டிப்படுத்து கிடக்குறாங்க. ஸோ எல்லாமே அவங்க ராசி தானா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கீழே நீட்டிப்படுத்தி கிடக்கு 2 வருஷமா. ஆனால் ப்ளூ ஜெட் என்ற ஷேர் 2 முறை கீழே இறங்கியிருக்கான். 2 முறையும் 2 நாட்கள்ல அவனுடைய பழைய கையை தொட்டிருக்கான். 480 ரூபா ரேஞ்சிலிருந்து 580 ரூபா, 480 ரூபா ரேஞ்சிலிருந்து 580 ரூபா. எதுவுமே ஒரு குடுப்பினை வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ப்ளூ ஜெட் மாதிரியே இறங்கி கிடக்கக்கூடிய சில ஷேர்கள்
மேல் நோக்கி வந்து அவங்களுடைய ஹையை தொடுமா? ஒரு உதாரணத்துக்கு முதல்ல இந்த ஜேகே லக்ஷ்மி அப்படின்ற ஒரு ஷேர் சமீபத்தில் கூட சிமெண்ட் விலையெல்லாம் ஏறுதுன்னு சொல்லி சிமெண்ட் செக்டரை தூக்கி விட்டாங்க. 2025 ஏதாவது பெரிய அனலிஸ்ட் வந்து மறுபடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்தியாவில் உருப்படியாக இருக்கும், அதனால சிமெண்ட் செக்டர் இது மேலே வருமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ ப்ளூ ஜெட் கம்பெனி மாதிரியே இவனும் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடுவானா? இது ஏறி இருக்கிறதெல்லாம் பத்தாது. ஜேகே சிமெண்ட் அவன் இன்னும் மேல் நோக்கி ஏறி கிட்டத்தட்ட 1000 ரூபா வரைக்கும் வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு ஒரு ஷேர், அப்புறம் இந்த கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற ஷேர், இந்த 2 ஷேர்களுமே அதே மாதிரி ப்ளூ ஜெட் மாதிரியே, ஒருவேளை ஜெட் மாதிரி ஏறினங்காட்டி தான் ப்ளூ ஜெட்னு பேர் வச்சாங்களா என்னன்னு தெரியல. இந்த ஆதார் ஹவுசிங் அதே மாதிரி 433 ரூபாயிலிருந்து 530 ரூபா 2 நாளில் வராட்டி பரவாயில்ல, ஒரு 2 மாசத்துல வந்ததுன்னா கூட மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி இந்த கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி என்னன்னா, அவனும் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ இவனும் தன்னுடைய பழைய ஹை 7000 ரூபாயை வந்து தொடுவானா? ஒரு ஷேருக்கு 1400 ரூபாய் ஏறி வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்காங்க அந்த ஷேர்ல பணத்தை போட்டவங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஐபிஓ தவிர்த்து வேற எங்கேயுமே சந்தோஷம் இல்லை. ஆனா இந்த ஐஜிஎல் ஐஎக்ஸிகோ அப்படின்ற பெயர் கொண்ட ஷேர்கள் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. என்ன காரணம்னா, இந்த ஐஎக்ஸிகோ அப்படின்ற ஷேர் இன்னைக்கு மைனஸ்ல 153 ரூபா இருந்த ஷேர் க்ளோசிங்ல 163 ரூபா, கிட்டத்தட்ட கணக்குப்படி பார்த்தா 7% பக்கம் ஏறி வந்திருக்கான். அதே மாதிரி இந்த இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் ஐஜிஎல் அப்படின்ற ஷேர் வெறும் 379 ரூபா ரேஞ்சிலாம் இன்னைக்கு மைனஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. க்ளோசிங்ல எடுத்து பார்த்தா 402 ரூபா. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷ பீரியட்ல கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த கம்பெனி, இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவனு இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு பேட் நியூஸ்ல கீழே விழுந்தான், அதுக்கப்புறம் 30% மேல ஏறி வந்தான். இந்த ஐஜிஎலும் ஒரு குறிப்பிட்ட பேட் நியூஸ்னால குப்புன்னு கீழே விழுந்தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கா. இன்னும் கொஞ்சம் பெருசா மேல் நோக்கி ஏறி வந்தா மகிழ்ச்சி அப்படின்றது வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னதான் உருண்டு பிறண்டாலும் உடம்புல ஒட்டுறதான் ஒட்டும், ராசி சம்பந்தப்பட்டது. ஏன்னா வர்றது எல்லாமே ராசி சம்பந்தப்பட்ட நியூஸ்களாகவே இருக்கு. அதாவது கிக்ரி அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, அவன் சமீபத்தினுடைய லோனில் வந்து விழுந்துட்டு அவன் ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 100 ரூபா அருமையான ரிட்டர்ன் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஆனாலும் பாருங்க, இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவனை மாதிரியே பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி 160 ரூபாயிலிருந்து வெறும் 200 ரூபா வந்திருக்கான். இவனும் 300 ரூபாயெல்லாம் வர வேண்டிய ஆள் தான், அவன் என்னமோ நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஷேரை வச்சிருந்தா ஒரு சந்தோஷம், இவனை வச்சிருந்தா துக்கம், ஸ்டொமக் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு. நண்பர்களே, நம்மளுக்கு சில ஷேரில் பார்த்தா அப்படியே திரும்பி மேல் நோக்கி போகுமோ அப்படின்ற மாதிரி தோணும். பட் அவன் என்ன சாதிச்சிருக்கான் அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிம் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி அவன் எந்த லோ அப்படின்றது இருந்தானோ அந்த லோ கிட்ட இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இந்த லோல இருந்து அவன் மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி வருவானா அப்படின்றது தெரியல. அப்படி மேல் நோக்கி வந்தானா கிட்டத்தட்ட 760 ரூபா பக்கத்தில் வரணும், இப்போ 550 ரூபா பக்கத்தில் இருக்கான். அதே மாதிரி இந்த எவரடி அப்படின்ற ஷேர், நம்மளுக்கு எந்த ஷேரை பார்த்தாலும் பணம் கையில் இருக்கிற வரைக்கும் திரும்புற மாதிரியே தெரியும். கையில் பணம் இல்லை, மைனர் ஜாலி பாக்கெட் காலி அப்படின்ற மாதிரி கையில் பணம் இல்லைன்னா தான் எந்த ஷேரை பார்த்தாலும் திரும்புற மாதிரியே தெரியாது. அந்த வகையில் இந்த எவரடி ஷேர் சமீபத்தில் 500 ரூபா போயிட்டு இப்போ 350 ரூபா பக்கத்தில் போயிட்டு இப்போ திரும்புற மாதிரி காட்டுறான். அப்போ இது போன்ற சாதனைகள் ஷேர்கள் டெக்னிக்கலாக திரும்புற மாதிரி காமிச்சாலும் இவங்க பண்ண சாதனை என்ன அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா, இந்த ரிம் வந்து சமீபத்தினுடைய குவார்டர் வந்து ப்ரீவியஸ் குவார்டரை விட ரொம்ப கம்மியான லாபம் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு சுமாரான கம்பெனியாக தான் காமிச்சுக்கிறான். எவரடியுமே பார்த்தோம்னாக்கா அவன் வேணா உருப்படியாக ஒரு வேலை பண்ணியிருக்கான். போன வருஷத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் அப்படின்றத கம்பேர் பண்ணாலும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவன் வேணா கொஞ்சம் உருப்படியான வேலை அப்படின்றத பண்ணியிருக்கான். ஸோ இந்த எவரடி பழையபடி ஒரு 500 ரூபா வருமா அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் இந்த வருஷம் மட்டும் இல்லை, 2021 இறங்கினா ஏறுறது, ஏறினா இறங்குறது அப்படின்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் 3 வருஷமா பண்ணினியே, இப்போ இந்த 2025 இன்னொரு முறை பண்ணி மறுபடியும் 500 ரூபா வந்தால் நீ என்ன கெட்டா போயிடுவே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வாட் அ மேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்காங்க நண்பர்களே. இந்த பிரிக்கால் அப்படின்ற ஷேர் இறங்கிருமோ, ஏன்னா தொடர்ந்து ஏறிக்கொண்டே வந்து கொண்டே இருந்த கம்பெனி சமீபத்தில் எல்லா ஷேர்களும் இறங்கினப்ப இவனும் இறங்கினா அப்போ மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வந்து இவன் மறுபடியும் கீழே போயிடுவானோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த ஷேர் மறுபடியும் 450 ரூபாயிலிருந்து ஒரே மாதத்துக்குள்ள 560 ரூபா, ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறி கில்லி மாதிரி வந்திருக்கான்.
ஏன் நம்ம வச்சிருக்கிற பங்குகள் மட்டும் 2 வருஷமா நீட்டி படுத்து கிடக்கு? ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஏன் 2 வருஷமா நீட்டி படுத்து கிடக்கு? சில பங்குகள்லாம் 2 நாள்ல அவனுடைய பழைய கை வந்துடுறான், இல்லைன்னா 2 மாசத்துல வந்துடுறான், இல்லைன்னா 2 வாரத்துல வந்துடுறான். அது என்ன ராசியோ என்ன ஒருவேளை அந்த ஷேர்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆயிடுதா என்ன அப்படின்றது தெரியல. நண்பர்களே, இந்த ஐடியான்னு ஒரு ஷேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ 5G சர்வீசஸ் எல்லாம் லான்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. சமீபத்தில் கூட ரைட்ஸ் மூலியமாக 20 ரூபா வரைக்கும் போகணும் அந்த பங்கு, மறுபடியும் இப்போ 8 ரூபா பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த ஷேர் என்னைக்குமே லாபம் பண்ணதே இல்லை. கடந்த 2021 பார்த்தீங்கன்னாலும் சரி, அதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, 2017 இருந்தே இது லாபம் செய்யாத ஒரு கம்பெனி எப்படி ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி 30,000 கோடி லாஸ்லேயே காமிச்சு இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காங்கன்னு ஒரு புரியாத புதிராக இருக்கு. நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருப்ப ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது. அதுக்குள்ள யாருமே போய் நான் பார்த்தது இல்லை 3 வருஷமா. நானும் என் ஃப்ரெண்டு கோபாலும் பேசிக்கிட்டே இருப்போம், எப்போதான் இந்த கடை இழுத்து மூடுவாங்க, கூட்டமே வர மாட்டேங்குது அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியில் ஒரு காலத்தில் நாங்கள் பார்க்கும்போது திடீர்னு அந்த கடை மூடிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி எப்போ இது என்னதான் ஆகும்னே தெரியல, தொடர்ந்து லாஸ் மேக்கிங்காகவே இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அட நம்ம வச்சிருக்கிற ஷேர் ஒரு 20% ஏறினா கூட போதுமே அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டின பங்கு தான் இந்த சுந்தரம் ஃபினான்ஸ். நீ எப்போத்தாயா ஒரு 20% கொடுப்ப, வேற என்னையா உன்ட்டையெல்லாம் எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, குரோத் கம்பெனியா இந்த அசோகா பில்ட்கான் அதனுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் தற்சமை வரைக்கும் அது ஒரு குரோத் கம்பெனியாக தான் காமிக்கிறான். ஸோ இன்னைக்கு குரோத் கம்பெனி பற்ற செய்தி அப்படின்றதுல பார்த்தோம்னா இந்த அசோக் பில்ட்கான் அப்படின்ற ஒரு ஷேர் செய்தியாக வந்திருக்கு. ஆனால் அவன் ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்கான் 300 ரூபாயில். இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் சமீபத்தினுடைய Q2 ரிசல்ட் இருக்கிறதுலே உருப்படியாக கொடுத்த ரிசல்ட்னு பார்த்தா 462 ரூபா, 462 கோடி செப்டம்பர் மாதத்தினுடைய ரிசல்ட். அது போன வருஷம் அதே மாதிரி இந்த வருஷம் எல்லா குவார்டர்களோட சிறந்த ரிசல்ட் அப்படின்றது கொடுத்துருக்கான். ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பங்கு 230 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 300 ரூபா ஏறி வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அப்போ அடுத்து வரக்கூடிய Q3 என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுத்து 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா போவானா இல்லையா அப்படின்றது வரக்கூடிய மார்ச் மாதத்துக்குள்ளே தெரிய வரும். வேற எதுவுமே நியூஸ் இல்லைங்க நண்பர்களே. இந்த மேன்கைண்ட் ஃபார்மான்றது நேற்று ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு, அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா ஒரு 5.5% ஏறி இருக்கான். அதை தவிர்த்து வேற எவனா ஒருத்தனா சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா ஒருத்தம் கூட கிடையாது. இந்த ஜியோ ஃபினான்ஸ்னு ஒரு ஷேர், அது சமீபத்தில் நியூஸில் வரவே இல்லை, எதுவும் பெருசாக செய்திகள் வரல. இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ஒன்று நியூஸ் கொடுப்பாங்க, நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டோம், எந்தையாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செய்திகள் வரும். அப்படி இல்லைனாலும் ஏதாவது பேடிஎம்க்கு லைசன்ஸை பிடுங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வரும், இவன் ஏறுவான். எதுவுமே நியூஸ் வராமல் வந்து இன்னைக்கு பார்த்தா திடீர்னு -3% இறங்கி பெரிய ஆள் யாரெல்லாம் இறங்கியிருக்கீங்கப்பா அப்படின்ற லிஸ்ட் எடுத்து பார்க்கல இன்னைக்கு ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் கண்ணில் வந்து விழுந்திருக்கு. அதை தவிர்த்து நிறைய பெரிய பெரிய ஷேர்கள் இறங்கியிருக்கு. சரி நண்பர்களே, இந்த மாதிரி ஏறி இருக்கிற ஷேர்கள்லாம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா அது ஒரு வரப்பிரசாதம் தான். நான் பல மியூச்சுவல் ஃபண்டுகள் வாங்கியிருக்கேன். அதில் இந்த ஷேரில் ஏதாவது 1-2 ஷேர் எப்படி என் போர்ட்ஃபோலியோவில் இருக்க தான் செய்யும் நான் நினைக்கிறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.